ஹலோ கைஸ், திஸ் இஸ் யுவர் சரண்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பார்த்துட்ருக்கோங்க. இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, டமாஸ்க் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 பட்ஸுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் இப்போ பூத்து ஆல்ரெடி வந்து நிறையா பூத்துருச்சிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது பூக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு பஞ்சாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், இதை ரசிக்கணும், உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பஞ்ச், இந்த 2 பஞ்சும் சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ பன்னீர் ரோசஸ் இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்படின்றது வந்து மாட்டு தொழு உரம் 15 நாளைக்கு ஒரு டைமுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து ஒரு கைப்பிடி நம்ம கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி போடலாங்க. ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்க கைஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடியை பொறுத்து வந்து நான் வந்து சாண குப்பையை வந்து 2 கைப்பிடி கொடுப்பேங்க. இது வந்து ஓரளவுக்கு பெரிய பிளான்ட்டாக தாங்க இருக்குது. அதனால் இது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 கைப்பிடி சாண குப்பை கொடுப்பேங்க 15 நாளைக்கு ஒரு டைம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, இது மட்டும்தாங்க போடுவேன். அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேங்க 15 நாளைக்கு ஒரு டைம். கடலை புண்ணாக்கு கரைசல் அதோடு வந்து வேப்ப புண்ணாக்கையும் போட்டு ஊற வச்சுருவேங்க. ஏன்னா அப்படின்னா சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரல்கள் வருங்க, வேர்பூச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து ரோஸு எப்படி நல்லா இருக்க ரோஸு திடீர்னு பார்த்திங்கன்னா டைபேக் ப்ராப்ளம் வந்து இறந்துருங்க. அது வந்து காரணம் என்னென்னா உள்ளே வந்து பூச்சி இருக்குங்க. அந்த பூச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு வந்து 15 நாளைக்கு நம்ம கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது அதோடையும் போட்டு ஊற வச்சு கொடுக்கும்போது வந்து பிளான்ட்டுக்கான நைட்ரஜன் எல்லாமே அதில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்பிகே ரிச்சான ஃபெர்டிலைசர் வந்து கடலை மறக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணி வரணும். லைக் பண்ணுங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, கடுகு புண்ணாக்கு தாங்க கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் ரோஜா வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ரூட் பேர்ன் ஆகிடுங்க. பாய் கைஸ். இந்த அழகை பார்த்து நீங்களும் ரசிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரியான நாட்டு ரோஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோவாக போடுறேங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வெரைட்டி ஆஃப் நாட்டு ரோசஸ் வந்து என்கிட்ட இருக்குங்க. நீங்களும் இந்த அழகை ரொம்ப ரசிங்க. ஸ்மெல் அதிகங்க, இன்னும் வந்து ஒரு 10 பட்ஸு விரியாமல் இருக்குங்க. அப்படியே பன்னீர் ஸ்மெல்லுங்க.